இப்போ கூட உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னோம், நிறைய உறவுகள் இருந்தும் கூட இருக்கிற உறவுகள் இல்லை அப்படின்னு. ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், நமக்கு யாருமே இல்லையே அப்படின்பா. சில நேரத்தில் அந்த குழந்தைங்க வந்து 2 குழந்தையும் பார்த்துக்க முடியாமல் இருக்கும்போது 2 பேருமே தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 6, 7 பேர்த்த நாங்கள் வேலைக்கு வைக்க முயற்சி பண்ணோம். ஆனால் யாரும் அவங்கள சரியாக வந்து குழந்தைங்கள பராமரிக்கலைங்கும்போது ஒரு முடிவுக்கு வந்தோம். நம்மளை விட நம்ம குழந்தைங்கள பாதுகாப்பாக யாரும் வச்சுக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற துணிச்சலில் யாரையுமே வைக்காமல், இப்போ இவங்க அம்மா மட்டும் அப்பப்போ இரவில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி நாங்களே பார்த்துக்குறோன்னு முடிவெடுத்த பிறகு சொல்லுவோம். அப்போ நான் சொல்லுவேன் எங்கள் அம்மாவை, உனக்கு தெரியாது பாப்பா, அம்மா மட்டும் இப்போ இருந்திருந்தா அந்த உலகத்தையே விலைக்கு வாங்கி தான் பேத்திகளுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்கள் ஊரில் யார் புள்ள பெற்றாலும் ஓடி போய் வேலை செய்கிற இடத்துல இருக்கும் அம்மா. அந்த 10 மாதம் அவங்கள அப்படி கவனிக்கும். ஊரில் யார் குழந்தை பெற்றாலும் யார் கர்ப்பமானாலும் நல்லது செஞ்சால் வீட்டில் கொண்ட கொடுன்னு சொல்லி எத்தனையோ நாள் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. யார் யார் பிள்ளையோ யார் யாரோ வந்து வளர்க்குறதுக்காக கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கி அவங்க பேர பிள்ளை இருந்தாங்கன்னா இன்றைக்கி எந்த உறவும் தேவையில்லை. அந்த ஒருத்தவங்க இல்லை பாப்பா, அதனால தான் உலகமே நமக்கு இல்லைங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி என் அம்மாவை பற்றியான நினைவுகளை நிறைய பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன் அவன்கிட்ட. அது வந்து இருந்திருந்தால் வேறு